வணக்கம் ரங்கராஜ் பாண்டே. இப்பொழுது ஆளுநர் ஆட்சி அமைக்குமாறு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 10 நாட்களாக நீடித்து வந்த ஒரு குழப்ப நிலை இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இது அரசியல் பார்வையாளர்கள் எப்படி பாக்குறாங்க ரங்கராஜ் பாண்டே? நீங்க சொன்னது ரொம்ப சரி. இன்னும் ஒரே ஒரு சிங்கிள் தான் நகர வேண்டியிருக்கு. அவர்கள் சட்டமன்றத்தில் தங்களுடைய பெரும்பான்மை நிர்வகிக்க வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். 15 நாள் அவகாசம் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சாதகம். குறைஞ்சபட்சம் 124 எம்எல்ஏக்கள் 124 குறைந்தபட்சம் அவங்க பக்கத்துல ஏற்கனவே இருக்கிறாங்க. 117 அவங்களுக்கு போதுமான, 117 சபாநாயகர் சேர்த்து 118 அவர்களுக்கு போதுமானது. அதனால இன்னமும் கூட ஒரு 4-5 பேர் குழப்பத்துல இருந்தா கூட அவங்களுக்கு 118ங்கிறது போதுமான அந்த மேஜிக் நம்பர் அடைஞ்சிட்டாங்க. பதவியேற்க அழைத்து விட்டார்கள் என்ற பிறகு இனிமேல் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வதற்கான வாய்ப்பு குறைவு. 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உள்பட 10 சட்டமன்ற அமைச்சர்கள் உறுப்பினர்கள் அந்த அவர் பக்கம் இருக்கிறத பார்க்கிறோம். மிச்சர்களுடைய 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிமும் அன்சாரி கூட இந்த பக்கம் ஆதரவு தெரிவிக்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. நடராஜ் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நான் 2 பேரும் 2 அணியும் ஒன்றாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லாரு. அவருடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே திரு கருணாஸ் மற்றும் தனியார் இவங்க எல்லாமே ரெட்டலை சின்னத்துல போட்டிட்டவங்க, வேறு வேறு வாய்ப்புல போட்டிட்டவங்க. அந்த 3 பேருமே தனியரசு, தமிமும் அன்சாரி, கருணாஸ் 3 பேருமே தன்னுடைய ஆதரவு தெரிவித்திருக்காங்க. என்ன செய்ய போறாருன்னு யோசிக்கப்பட்டு இருந்த மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் தன்னுடைய ஆதரவு 2 பக்கத்துக்கும் சேர்த்து இணையருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார். இந்த பக்கம் அவர் திரும்ப ஆதரவு கொடுத்தாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. 10 உறுப்பினர்கள் ஒரு பக்கமும் 124 உறுப்பினர்கள் ஒரு பக்கமும் ஆயிருக்கிறதுனால திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை 21வது முதலமைச்சராக தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போதைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பதவியேற்பதற்கு எந்த சிக்கலும் எந்த தடையும் இல்லை. அத்தனை தடைகளுமே அகன்று விட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை அவருக்கு இன்னமும் கவனிக்க வேண்டியிருக்குது. அது சட்டமன்றமே தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது. அது பெரிய சிக்கலா இருக்காது. ஆனா அது தாண்டின பிறகுதான் முழுமையான 100% சுறுசுறுப்பா ஒரு எந்த தடைகளும் இல்லாத ஒரு நிலையான ஆட்சிக்கார வாய்ப்பாக சட்டமன்றத்துல பதவியேற்புக்கு பிறகுதான் தெரியும். ஏன்னா வெறும் 10 உறுப்பினர்கள் இந்த பக்கம் மாறிட்டாங்க. இன்னும் கூடுதலா ஒரு 10 உறுப்பினர்கள் மாற்றி வாக்களித்தாங்கன்னா பெரிய ஆபத்தை அந்த ஆட்சி சந்திக்க நேரும். அதனால திரும்பவும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கிற மாதிரி நிலைமை வந்திருக்கு, அபாயம் உண்டு. அதனால இந்த ஒரே ஒரு கட்டம் மட்டும் காரணம். இன்னைக்கு தேதிக்கு அவர்களுக்கு இந்த ரவுண்ட்ல முழுமையான வெற்றி திரு எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தமிழகத்துடைய 21வது முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சிருக்கு. திரு டிடிவி தினகரன் அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பிறகு அவர் தொடர்ந்து நேரடியாக பெங்களூருக்கு சசிகலா அவர்களை அதிமுக பொதுச் சசிகலா அவர்களை அனுப்பிட்ட பிறகு நேராக அங்கு கூவத்தூர் தான் வந்தாரு. கூவத்தூர் வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன விஷயம், அங்கேயும் கூவத்தூர்லயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்தண்டலத்திலையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பொதுமக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் அவர் தினகரன் வந்துட்டனால நாங்க எல்லாருமே சேஃப்டி ஆயிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு காலையில திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 10 பேர் கொண்ட குழுவினரை ஆளுநர் அழைச்ச உடனே அவங்களுக்கு அடுத்த கட்டமாக ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு காலையிலேயே அந்த முதல் தகவலையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இதற்கு முன்னாடிலாம் இந்த பூந்தண்டலத்துல இருந்தோ அல்லது கூவத்தூர்ல இருந்தோ அவங்க சட்டமன்ற உறுப்பினர் செய்தியாளர் சந்திக்கும் போது அவருடைய முகத்துல ஒரு கவனமான பார்வை இருக்கும், ஒரு ஜாக்கிரதை தன்மை இருக்கும். இன்னைக்கு முதல் முறையா ஒரு உற்சாகம், ஒரு எழுச்சி அவங்க முகத்துல காலையில இருக்கும்போது பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தை கூட அமைச்சரை அமைப்பதற்கான அழைப்பு அல்ல, அது ஒரு ஆலோசனைக்கான அழைப்பு தான். ஆனா அப்ப நம்மள திரு பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சர் தலைமையிலான தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைச்சரவையை அந்த கூட்டத்தை அழைக்கல, அவருடைய உறுப்பினர்கள் அழைக்கல, மாறாக திரு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அழைத்தார் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயமே ஒரு சிக்னல் தான், அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சிக்னல் தான். அதுக்கப்புறம் உள்ள இருந்து போயிட்டு அவங்க போய் பேசிட்டு வரும்போது இன்னமும் கூட அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அணியினர் இன்னும் வரல அப்படிங்கிறது தெரியுது வெளியே. அவங்க ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில உற்சாகத்துல அவங்க உள்ள இருக்கிறாங்க. அவர்கள் எதிர்பார்த்தது நடந்திருக்கிறது. 21வது முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் பதவியேற்கிறாரு. அநேகமா இன்றே பதவியேற்பு இருக்கும். ஏன்னா தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியுமே தேவையில்லாத அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா இன்றே பதவியேற்பார்கள். அந்த அமைச்சரோட யார் தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர் அமைச்சரவையில பங்கேற்பாரா அப்படின்னு பார்க்கணும். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. ஆனா கட்சி முழுமையான அவங்களுடைய கட்டுப்பாட்டுல முழுமையான அவருடைய ஓட்டு இருக்க அப்படிங்கும் போது கட்சியுடைய ஒற்றுமைக்கு அவர் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கிறார் அப்படிங்கும் போது அவர் அமைச்சரா பதவி இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திருக்குது. அதே மாதிரி அமைச்சர்கள்ல யார் யாரெல்லாம் புதிதாக அமைச்சர்கள் சேர்க்கப்படுவாங்க, ஏற்கனவே இருந்தவர்கள் யார் யாரெல்லாம் இருப்பாங்க,
திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு அமைச்சருக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. திரு தங்க தமிழ்ச்சனுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. திரு செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இது மாதிரி நிறைய முகங்கள் வந்து புதிய பழைய முகங்கள் பேசப்படுறாங்க. யார் யாருக்கெல்லாம் அமைச்சரை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கலாம் வந்து தொடர்ந்து பொருந்து பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஒரு முழுமையான அமைச்சரை பதவி ஏற்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஒரு நேரம் இல்லாம நம்ம வந்து சென்னை நூற்றாண்டு விழா மண்டபத்துல வந்து சசிகலா முதலமைச்சராக பதவியேற்கிறதா இருந்தாங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்துடைய நூற்றாண்டு விழா மண்டபத்துல பதவியேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சசிகலா அவர்கள் இல்லாதனால அவர்கள் இன்னும் சொல்ல போனா அதிமுக சசிகலா சிறையில இருக்கனால இது ஒரு கோலாகலமான விழாவை கொண்டாடாம நம்ம வந்து ஒரு அமெரிக்கையா நம்ம வந்து ஆளுநர் மாளிகையிலே பண்ணிடலாம்னு அவங்க திட்டமிடக்கூடும். ஸோ ஆளுநர் மாளிகையிலேயே இன்று மாலைக்குள் புதிய அமைச்சரவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் 21வது முதலமைச்சர் அவருடைய தலைமையில அமைச்சரவை இன்று மாலையே ஆளுநர் மாளிகையிலேயே கூடும் என்று பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ஒரே ஒரு கட்டம் மட்டும் அவர்களும் தாண்ட வேண்டியிருக்கிறது. அது 15 நாளுக்குள்ள சட்டமன்றத்தில் தங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்கும் சொல்லிட்டு ஆளுநர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த கல்லை அகற்றிட்டாங்கன்னு அடுத்த சிக்கல் எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. ஏமா ரங்கராஜ் பாண்டே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு தடைகளை கடந்து அடுத்தடுத்த கட்டமாக இது நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆளுநர் ஆட்சி அமைக்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதுல மிக முக்கியமா 15 நாட்களுக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான நடைமுறைகள் எல்லாம் என்ன ரங்கராஜ் பாண்டே? 15 நாள் சட்டமன்ற கூட்டத்துக்காக பலத்தை நிரூபிக்கிறது அப்படிங்கிறது வெளியில எங்கேயுமே கிடையாது. 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பக்கம் இப்ப இருக்காங்கன்னு சொன்னாலும் அவங்க வந்து கூவத்தூர்ல இந்த அணிவகுப்பு நடக்காது. ஆளுநர் மாளிகையில இந்த அணிவகுப்பு நடக்காது. இப்ப வந்து அவங்க எல்லாருமே ஃப்ரீயா ஆயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து மிக விரைவில் சபாநாயகர்கிட்ட வேண்டுகோள் கொடுத்து ஆளுநரும் சபாநாயகரும் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் ஆலோசனை பண்ணி அவங்க வந்து எப்ப சட்டமன்றத்தை கூட்டலாம் சொல்லி விடுவாங்க. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது 15 நாட்களுக்கு உள்ளாக இருக்கும். அந்த 15 நாட்களுக்கு உள்ளாக கூட்டப்படும் போது கூட்டப்படுற அன்னைக்கே திங்கக்கிழமையே கூட்டப்படலாம் சொல்லி தகவல் தெரிவிக்கின்றன. திங்கட்கிழமை அவங்க சட்டமன்றத்தை சொன்னாங்கன்னா அன்னைக்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நம்பிக்கை வாக்கெடுப்ப திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை கோரும் அந்த வெற்றி பெற்றாங்கன்னா அடுத்த விஷயம் முடிஞ்சது. ஸோ திங்கட்கிழமைக்கு உள்ள அடையமா திங்கட்கிழமையே கூட திங்கட்கிழமை வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 15 நாள் டைங்கிறது அவன் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக. ஏன்னா இன்னைக்கே கூட்டி இன்னைக்கே காட்டுன்னு சொல்ல முடியாது, சொல்றது நியாயமா இருக்காது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல வந்து தயாரா இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னைக்கே கூட நான் வந்து பதவியேற்க தயாரா இருக்கோம், இன்னைக்கே நாங்க எங்களுடைய பலத்தை நிரூபிக்க தயாரா இருக்கோம், 124 எங்கள்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு சின்ன வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, 15 நாள் வாய்ப்பு இருக்கு. அனைமா திங்கட்கிழமையே கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏமா ரங்கராஜ் பாண்டே, இப்போ முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் ஏற்கனவே வந்து செய்தியாளர்கள் கிட்ட வந்து சொல்லும் பொழுது என்னை கட்டாயப்படுத்தி தான் ராஜினாமா கடிதத்தை வாங்கினார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆளுநரை சந்திக்கும் பொழுது எனக்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான கால அவகாசம் தேவை அப்படின்னு ஆளுநர் கிட்ட கோரிக்கை வைத்திருந்தாங்க. இந்த நிலையில முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வத்திடம் ஆளுநர் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? இனிமே அந்த சாப்டர் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அந்த அத்தியாயங்கள் வந்து நேற்று வரைக்கும் நிலுவையில் இருந்தன. இப்போ வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு பார்க்கணும். அது என்ன காரணம்னா இவர் வந்து அடுத்ததாக முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இனிமே அந்த வாய்ப்புகள் இல்லை. அவங்க முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு திரு பழனிசாமி அவர்கள் வந்துட்டாரு. இன்னைக்கே அந்த பதவியேற்பு இருக்கலாம், திங்கட்கிழமை அந்த பதவி பிரமாணம் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கும் போது ஆளுநர் ராஜினாமா கடிதம் ஏற்றதா செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற கேள்வி இல்லை. ஏன்னா ஏற்கனவே சட்டமன்ற பலரும் சொல்லியிருந்தாங்க அவர் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்ததுனால அங்கேயே அந்த விஷயம் முடிஞ்சு வச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இது எதுவுமே நல்லா கவனிக்கணும். ஆளுநர் மாளிகை வந்து இந்த விஷயங்கள் ஒட்டுமொத்தமா இந்த 10 நாள் எபிசோட்ல கடந்த 5ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த பிரச்சனையில இன்னைக்கு இப்ப 16ஆம் தேதி வரைக்கும் எந்த விஷயத்திலையும் ஆளுநர் மாளிகையில இருந்து அதிகாரப்பூர்வமான செய்திக்குறிப்பு எதுவுமே வரல. அதனால அவங்க எல்லாமே ஊடகங்கள் செய்தியாகவும் அந்த ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் சொன்ன செய்தியாகவும் பார்க்கக்கூடியது என்னன்னா திருமதி சசிகலா அவர்கள் மீது வழக்கு இருக்கிறதுனால தீர்ப்பு ஒரு வாரத்துல வந்து சொன்னதுனால அப்ப நம்ம என்னென்ன ஆகுதுன்னு பார்த்து முடிவு எடுப்போம் அப்படிங்கிறது லாஜிக்கலான வாய்ப்பா லாஜிக்கலான வாய்ப்பா இருந்தது. இப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சு அவங்க சிறை சென்று அடுத்த சட்டமன்ற குழு தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு லிமிடெட் சான்சஸ் தான் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல சட்டமன்றத்தை கூட்டி திரு பன்னீர்செல்வம் அவர்களை பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி கேட்கணும், அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பதவியேற்க செய்துவிட்டு சட்டமன்றத்தில் பலத்தை நிரூபிக்க சொல்லணும். 2 வாய்ப்புகள் தான் இருந்தது. அதுல 2வது வாய்ப்பு தான் சிறந்தது அப்படின்னு ஆளுநர் முடிவெடுத்திருக்காரு. இப்போதைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக பதவியேற்க அழைத்து விட்டு அவர் தலைமையிலான அமைச்சரவை அமைந்த பிறகு இன்றைய அந்த பதவியேற்பு இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் மாளிகையிலேயே இந்த பதவியேற்பு இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அமைந்த பிறகு 15 நாட்கள் அவருக்கு அவகாசம் கொடுத்திருக்காங்க. அது மிக விரைவில் அந்த திருமணம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பெரும்பான்மையான மக்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. சட்டமன்ற பெரும்பான்மை சென்னையில தான் இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம்.
கோவையில ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர் அவர்கள் நேற்று பேசும்போதே சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி எங்க சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சென்னையில இருக்க சொல்லிட்டு தான் நான் இங்க போய் வந்திருக்கேன் சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லா சட்டமன்ற கூட்டுப்படுவதையும் எல்லா அதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த 124 சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்க சென்னையில தான் கூவத்தூர்ல தான் பக்கத்துல இருக்கிறாங்க. 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தமிழக தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான 10 பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ 234 சட்டமன்ற உறுப்பினரும் சென்னையில் இருக்கும்போது சட்டமன்றத்தை எப்பனாலும் கூட்டல வந்து தயக்க முடியாது. அதனால திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ராஜினாமா செய்தது, அந்த ராஜினாமா ஏற்கப்பட்டது எல்லாமே முடிந்து போன விஷயமாகிவிட்டது. அதுல இனிமேல் டிஸ்பியூட்டுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த முதலமைச்சராக இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலேயே கூட பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு போடலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றது செல்லாது அப்படின்னு. பட் முதலமைச்சராக பதவியேற்கிறதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதுனால அந்த வாய்ப்பை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமே சட்ட ரீதியான போராட்டம் செல்லாது, இனிமே அடுத்த ஃப்ளோர்ல பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அவர்கள் தரப்புல ஃப்ளோர்ல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவைக்கு பலம் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட தான் 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, எங்களுடைய குழு பரிபூர்ணமான பெரும்பான்மை எங்கள்கிட்ட இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் முயற்சி பண்ணுவாங்க. ரங்கராஜ் பாண்டே, இப்போ முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அணியில 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில திரு எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்காரு. இப்போ முதலமைச்சர் அணியில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பாங்களா, அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அணிக்கு தன்னுடைய ஆதரவை கொடுப்பார்களா? அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே அதிமுகவினர் தான் அப்படிங்கிறதுனால அதுல வந்து எந்த மாதிரியான முடிவுகள் ஏற்படலாம். நம்ம வந்து கடந்த 2 நாட்கள் 48 மணி நேரமாக சமரசமா போலாமா அப்படிங்கிற பற்றிய பேச்சுவார்த்தை 2 தரப்புல இருந்து கொஞ்சம் ஃபீலர்ஸா விடப்பட்டதை நமக்கு அரசியல் பார்வையாளர்களும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான பெரும்பாலும் சொன்னாங்க. 2 தரப்புல இருந்துமே இனி என்ன வாய்ப்பு இருக்கு, என்ன செஞ்சா சரியா இருக்கும், எப்படி நம்ம அமைக்கப்படா போலாம், ஒரே தரப்புல எப்படி இயங்கலாம், இந்த சண்டை வந்து ஆட்சி பறிபெறக்கூடாது அப்படிங்கிற முயற்சி 2 தரப்பினர்லயும் சில அக்கறை கொண்டவர்கள் இருந்ததை நம்மளால கவனிக்க முடிஞ்சது. அவர்கள் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல மாறி பேசினாங்க. அது அவங்க ஒருத்தருக்கான பேச்சுவார்த்தையா இல்லாம இது எப்படி அமைக்கப்பட முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு அவங்க பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்ணாங்க. சோ அவர்கள் எல்லாருமே 134 பேருமே அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்னால அவருக்குள்ள ஒரு அமைக்கப்படான சொல்யூஷன் வரலாம். அதுவும் அந்த ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒரே ஒரு கட்டத்தை தான் அவர்கள் தாண்ட வேண்டியிருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர்கள் சட்டமன்றத்தினுடைய பலத்தை நிரூபிக்கணும். அப்ப வந்து பழசெல்லாம் மறந்துட்டு வாங்க எல்லாம் ஒன்னா இருப்போம்னு சொல்லிட்டு மிச்ச 10 பேருடைய ஆதரவையும் கோர்றாரா, இல்லாட்டி இவங்க வந்து திரு பன்னீர்செல்வம் தலைமையில இருக்கிறவங்க வந்து இல்ல அவருக்கு பெரும்பான்மை பலம் இல்லைங்கிறத நிரூபிச்சாதான் நம்ம பக்கம் தார்மீகமான மதிப்பு இருக்கும். அதனால நம்ம வந்து ஏற்கனவே பேசினபடி மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ந்து இதுக்கு முயற்சி பண்ணுவோம். 124க்கும் 17க்கும் வந்து 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வித்தியாசம். சோ 7ல இருந்து ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள நம்ம வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிறவங்க ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை எடுத்துட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காம போயிடும். அப்ப ஆட்சிக்கு எவ்வளவு, அப்ப நம்ம தான் ஒரு முழுமையான இதுல இருக்கோம்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்களான்னு பொறுத்து பார்க்கணும். இதுல 2 வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு, எல்லாருமே அதிமுகங்கிறதுனால சமரசமா போறதுக்கான வாய்ப்பு. 2வது, இல்ல நம்ம எடுத்த நிலைப்பாடுல உறுதியா இருந்தா தான் நமக்கு வந்து நாளைக்கு மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு முயற்சி அவர் இருப்பார்கள். ஆனால் இன்னும் பார்க்கணும். அதற்காக தான் நான் முதல்ல சொன்னேன், இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் மட்டும்தான் திரு எடப்பாடி பழனிசாமி திரு டிடிவி தினகரன் ஆகியோருக்கு இருக்கு. அது என்னன்னா சட்டமன்றத்துல தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய விஷயம். அந்த ஒரு கட்டத்தை அவர்கள் தாண்டிட்டாருன்னா அடுத்த எந்த சிக்கல் கிடையாது பார்க்கலாம். அது நிச்சயமாக ஒரு கவனம் தரக்கூடிய அடுத்த ஒரு சந்தர்ப்பமா தான். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நம்ம தொடர்ந்து பல ஈவெண்ட்கள் நடந்துகிட்டே இருக்கிறத பாக்குறோம். அந்த பக்கமா இந்த பக்கம் என்ன எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அதுல இன்னொரு அடுத்த கட்டமான ஒரு முக்கியமான விஷயமாக பதவியேற்புங்கிறது வெறுமனே ஒரு கொண்டாட்டமா மட்டும் முடிஞ்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ராஜ்பவன்லயே. ஆனா பதவியேற்பு தாண்டி சட்டமன்றம் கூட்டப்படும் போது அங்கு பெரும்பான்மையை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை நிரூபிக்கிறதா அப்படிங்கிறதா அடுத்த முக்கியமான கேள்வி.